தமிழக அரசால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை? அதில் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும், இத்திட்டம் ஊக்கத்தொகை மூலம் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. தப்பு. மூணாவது சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இத்திட்டம் ஊக்குவிக்கிறது. கரெக்டு. ஃபஸ்ட்டு கரெக்டு, மூணாவதும் கரெக்டு. ரெண்டாவது தப்பு. யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கோட யூசேஜை ஊக்குவிக்கலை இந்த திட்டம், ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிது. அடுத்து இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீட்டை அமைக்க பயன்படும் அளவீடுகள் எதுன்னு கேட்குறாங்க. வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும், உடல் நலம், சொத்து, கல்வி அப்படின்னு செகண்ட் ஆப்ஷனும், வருமானம், கல்வி, உடல் நலம் அப்படின்னு மூணாவது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி இது மூணுமே எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற மூணுமே கரெக்டு. ரெண்டாவது ஆப்ஷனில் உடல் நலமும் கல்வியும் வரும், ஆனால் பல்பரிணாம குறியீட்டில் சொத்து வரதில்லை. அதே மாதிரி மூணாவது ஆப்ஷனில் கல்வியும் உடல் நலமும் வரும், ஆனால் வருமானம் மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி இண்டெக்ஸில் வரதில்லை. ஓகேவா? அப்போ ஒன்று மட்டும்தான். அடுத்து அறிவியல் மனப்பான்மை எதனை ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. விசாரணை உணர்வு, பகுத்தறிவு சிந்தனை, பகுப்பாய்வு திறன், மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம். சயின்ஸ்னாவே மூட நம்பிக்கையும் பாரபட்சமும் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். விசாரணை உணர்வு எதுனாலும் சயின்ஸ் படி ஆராய்ஞ்சு பார்த்து தான், விசாரித்து தான் அது கரெக்டாக தப்பான்னு முடிவு எடுப்பாங்க. பகுத்தறிவு சிந்தனையும் கரெக்டு. பகுப்பாய்வு திறன் எல்லாத்தையுமே இது கரெக்டாக தப்பான்னு பகுப்பாய்வு பண்ணி இது பண்ணி மூணுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். சயின்ஸ்னாவே எதை ஒன்றையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான். ஆனால் மூட நம்பிக்கைக்கும் பாரபட்சத்துக்கும் அறிவியல் மனப்பான்மையில் ஊக்குவிப்பு இருக்காது. அப்படி ஊக்குவிப்பு இருந்தால் அது சூடோ சயின்ஸ் கிடையாது. அடுத்து மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும்போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்துக்கிடையே உராய்வு விசையை கொடுக்கிறது அப்படின்னா மைய நோக்கு விசை. மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும்போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்துக்கிடையே உராய்வு கொடுக்கறது மைய நோக்கு விசை. ஆமாம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதே அதில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் வண்டியில் பயணம் செய்கிறவங்களுக்கும் சக்கரத்துக்கும் இடையில் இருக்கிறது மைய விலக்கு விசை. வளையும் போது நம்ம ஒரு பக்கமாக சாஞ்சி வளைவோம். ஆனால் மகிழுந்துக்கும் சக்கரத்துக்கு இடையில் இருக்கிறது மைய நோக்கு விசை. கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் என்னான்னு கேட்குறாங்க. பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம், வேலைக்கு தன்னை தயார்படுத்துதல், தனிநபர் பொருத்தப்பாடு, சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வு. பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம் எதோ ஒன்றுமே நம்ம ஏன் படிக்கிறோன்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக எப்போவுமே செய்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோமே. அதனால் கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் என்னென்னா பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம். அடுத்து லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாட்டை மீறுகிறது அப்படின்னு கூற்று.
காரணம் வந்து தூண்டு மின்னியங்கு விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமான காந்தப்பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படின்னு காரணம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை என்னன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. லென்ஸ் விதி ஆற்றல் மாற்ற கோட்பாட்டை மீறுகிறது தான். ஆனால் அதுக்கு காரணம் வந்து தூண்டு மின்னியங்கு விசை எப்போதும் அதன் உற்பத்திக்கு காரணமாக காந்தப்பாய்வின் மாற்றத்தை எதிர்க்கிறதுன்றது வந்து லென்ஸ் விதிக்கு, அதாவது லென்ஸ் விதி ஆற்றல் மாற்ற கோட்பாட்டை மீறுறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடம். இது வந்து 10th புக்கில் இருக்குது, ஜாகிரபி புக்கில். அஞ்சாவது பாடத்தில் இருக்குது. மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் 28/4/2021 முதல் 100% நிதியுதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. இந்த மாதிரி உதவி எண்கள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இது என்னன்னா ஓல்டேஜ் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து என்னென்னா 14567 14567. நானும் ஒரு நிறைய 2-3 கொஷின்ஸில் வந்து இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அப்போ இனிமேல் எந்த ஹெல்ப்லைன் நம்பர் படித்தாலும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கணும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டம். இந்த கொஷினு நிறைய எக்ஸாம்ஸில் ஒரு 5, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 எக்ஸாம்ஸில் தொடர்ந்து கேட்டுட்டாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டல். இதே மாதிரி தான், ஆப்ஷன் மாறாமல் கேட்டுருக்காங்க. புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டுள்ளது? தஞ்சாவூர் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு MS சுவாமிநாதனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாருன்றதுனால அது ரிலேட்டடாக நேம் வச்சுருக்காங்க. அதுலேருந்து கொஷின் ரைஸாக இருக்குது. டேஸ் என்பது பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளில் சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்கான ஒரு செயல். இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். சீர்திருத்த இயக்கம். ஓகே, புரட்சிகர இயக்கம், மறுமலர்ச்சி இயக்கம், எதிர்ப்பு இயக்கம். ஓகேவா? சீர்திருத்த இயக்கம்னாவே பிரம்ம சமாஜ் ஒரு சீர்திருத்த இயக்கம் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 1:4. என்ன இது ஆப்ஷன் ஏதோ தப்பாக கொடுத்துருப்பாங்களோ? புரட்சிகர இயக்கம், சிவில் உரிமைகள் இயக்கம், எதிர்ப்பு இயக்கம்னா 4:3. அப்போ 2. சீர்திருத்த இயக்கம்னா சிவில் உரிமைகள் இயக்கமா? சாரி, சீர்திருத்த. இப்படி நீங்கள் கேட்டதுனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே. ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ன்றது தான் பிரம்ம சமாஜம். அதாவது 3:4 மறுமலர்ச்சி இயக்கம் தான் பிரம்ம சமாஜம். சீர்திருத்த இயக்கம்னாலும் மறுமலர்ச்சி இயக்கம்னாலும் தமிழில் ஒரே மீனிங் வரதுனால நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். சீர்திருத்த இயக்கம்னா சிவில் உரிமைகள் இயக்கம், புரட்சிகர இயக்கம்னா சோசியலிச இயக்கம். சோசியலிஸ்ட்டுனாவே புரட்சிகர இயக்கம் தான். ஓகேவா? அப்போ 2:1. அப்புறம் மறுமலர்ச்சி இயக்கம்னா பிரம்ம சமாஜ். அப்புறம் 4 எதிர்ப்பு இயக்கம்னா இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா அது எதிர்ப்பு இயக்கம். ஓகே,
பின்வருவனவற்றில் ஈவி ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பெரியாரோட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தணுமா? நீதி கட்சியின் தலைவர், அது வந்து ஓகே. 3 வைக்கம் 1924 எனக்கு தெரியும். அப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து 1925 24-25 தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் தனி திராவிட நாடு கோரிக்கை 44, அது நீதி கட்சி தலைவராகிறது 39ன்னு நினைக்கிறேன். அப்போ 3-1-2-4 சி தான் ஆன்சர். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ரூசோ யாருன்னா ஈவேரா. பெரியார்னு சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் தட்சிணகாந்தி அப்படின்னா ராஜாஜி. தட்சிணகாந்தின்னா ராஜாஜி, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த தட்சிணகாந்தின்னா ராஜாஜி. ஓகேவா? அப்புறம் ஆங்கில பித்தர்னா டிஎம் நாயர். டிஎம் நாயருக்கு ஆங்கில பித்தர்னு ஒரு பேர் கேட்டதுங்குது. மதுரை காந்தி எம்என் சுப்புராமன். மதுரை காந்தியை பற்றி குரூப் 1 2019 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மதுரை காந்தின்னா யார், அவரை பற்றி எழுதுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எம்என் சுப்புராமன். ஓகேவா? தமிழ்நாட்டின் ரூசோ யார்? பெரியார். தட்சிணகாந்தி யார்? ராஜாஜி. ஆங்கில பித்தர் யார்? டிஎம் நாயர், ஆங்கிலோஃபைல். மதுரை காந்தி வந்து சுப்புராமன். ஓகே. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கமாகும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஆரம்பகால சங்கம்தான். டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2வதும் கரெக்டு. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிரவாதி. தான் நினைக்கிறேன். தீவிரவாதி இல்லையா சீனிவாசனார்? எனக்கு தெரில. சந்திரபால் ஒரு மிதவாதிகள் இல்லை. அப்புறம் சீனிவாசனார் வந்து தீவிரவாதி இல்லை, மிதவாதி. ஆமாம், சீனிவாசனார் வந்து மிதவாதி. அப்போ 1, 2 தான் கரெக்டு. ஃபஸ்ட் 2 கரெக்டுன்னு நமக்கே தெரியும். கன்ஃபார்ம் ஃபஸ்ட் 2 கரெக்டுன்னு எல்லோரும் போட்டுருவாங்க. பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதின்றது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. 3வது தப்புன்னு தெரியும். அப்போ 3 சரின்றதும் தப்பு. சீனிவாசனார் ஒரு மிதவாதி, தீவிரவாதி இல்லை. அப்போ ஆப்ஷன் வந்து 1 கரெக்டு. வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? செவியுணராதவர். டெஸ்ட் செவியுணரா. இது செவியுணவின் அவையினும் வாளினும் என், அந்த மாதிரி ஏதோ ஒரு குறள் பேர் வரும். அந்த குறள் படி செவியுணராதவர், செவியுணர்வு இல்லாதவங்க வந்து இருந்தால் என்ன, செத்து போனால் என்னன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த குறளில். எனக்கு குறள் கரெக்டாக ஞாபகத்தில் அதுதான் சொல்கிறாங்க. செவி உணவு இல்லாதவங்க இருந்தால் என்ன, இல்லை என்னன்னு தான்
அவர் சொல்கிறாரு, காரறிவு என்ற சொல்லின் பொருள். காரறிவுன்னா கார்னா இருள், இருண்ட அறிவு, காரிருள். காரிருள்னா கருமையான இருள்னு அர்த்தம். இப்போ கார்னா இருண்ட, அதை கருப்பானன்னு அர்த்தம். அப்போ இருண்ட அறிவு, கார் அறிவுனா இருண்ட அறிவுன்னு அர்த்தம். பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாச மார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் யார்? தாச மார்க்கம், குலசேகர ஆழ்வார் இதில் இல்லை. அப்போ தாண்டக வேந்தர் தான். தாச மார்க்கம், பக்தி இலக்கியம் வழங்கியது தாச மார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் தாண்டக வேந்தர், அதாவது திருநாவுக்கரசர், அப்பர்னு சொல்லலாம். முல்லை, முல்லைனா யாரு? சரி, மருதம். பாலை, நெய்தல். ஓகேவா? இப்போ மாயோன், மாயோன், முல்லைனா மாயோன், ஏக்கு 3, மருதம்க்கு வந்து வேந்தன், பிக்கு 4, நெய்தலுக்கு வந்து வர்ணன் 1, பாலைக்கு வந்து கொற்றவைன்னு ஊருக்கே தெரியும். ஓகேவா? அடுத்து மேக்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். இதில் ஏதாவது மேக்ஸ் தெரியலன்னா போட்டு பார்ப்போம். மேக்ஸ் மட்டும் தனியாக ஏதாவது போட்டு பார்த்து சொல்லுவோம். ஓகே. மகாதேவ் கோவிந்த ரானடே, கனவுகளில் மர்ம கனவு காண்பவர். மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் தெரில. பஞ்சாப் சிங்கம் இல்லை. முடிசூடா இந்திய அரசர், அதுவும் எனக்கு தெரில. சரி. கோபாலகிருஷ்ண கோகலே, கனவுகளில் மர்ம கனவு காண்பவர் தெரில. மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் தெரில. பஞ்சாப் சிங்கம் இல்லை. முடிசூடா இந்திய அரசர் தெரியாது. ஓகே. பாலகங்காதர திலகர், திலக் வந்து மகாராஷ்டிரா தான். மேபி கனவுகளில் மர்ம கனவு காண்பவர். மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச லாலா லஜபதி ராய் மட்டும் பஞ்சாப் சிங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ டிக்கு 3, டிக்கு 3 2 ஆப்ஷன் இருக்குது. சரி, அப்போ பாலகங்காதர திலகர் வந்து மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ்னு போர்த்தி பார்ப்போமா? சிக்கு 2, டிக்கு 3, சிக்கு 2ன்னு ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போ சி ஆப்ஷன் தான் ரைட்டான். ஏக்கு 2 மகாதேவ் கோவிந்த ராண்டே தான் மகாராஷ்டிராவின், ராணடே தான் சாக்ரட்டிஸா. மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் யாருன்னு தனியாக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஜி ராணடே மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ். மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா எம்ஜி ராணடே. ஓகேவா? அப்போ கோகலே தான் கனவுகளில் மர்ம கனவு காண்பவர். கனவுகளில் மர்ம கனவு காண்பவர் யாருன்னும் கேள்வி வரலாம். மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் யாருன்னும் கேள்வி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா யார்? மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் வந்து ராணடே. கனவுகளின் மர்ம கனவு காண்பவர் கோபாலகிருஷ்ண கோகலே. பாலகங்காதர திலகர் வந்து முடிசூடா இந்திய அரசர். முடிசூடா இந்திய அரசர் யாருன்னு கேட்கலாம். தமிழ் இங்கிலீஷில் வேணால் படித்து வச்சுக்கலாம்.
மகாதேவ் கோவிந்தராண்டே வந்து சாக்ரட்டிஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து